நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் இயங்கி வருகின்றன. சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் நீர்நிலைகளில் கலப்பதால் பள்ளிப்பாளையம் பகுதியில் விவசாயம் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி உள்ளது. பள்ளிப்பாளையத்தை அடுத்து ஓடக்காடு கிராமத்தில் செல்வம் மற்றும் சரவணன் ஆகிய விவசாயிகள் 12 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களை பயிரிட்டு இருந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிய விவசாயிகள் தண்ணீர் செந்நிறத்தில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறிய கழிவுநீர் ஏரியில் கலந்ததால் விளை நிலங்களும் செந்நிறத்தில் மாறின. சாயப்பட்டறை கழிவுநீர் விளைநிலங்களில் தேங்கியுள்ளதால் நெற்பயிர்கள் தொடர்ந்து அழுகி வருகின்றன. 2 மாதங்களாக பார்த்து வளர்த்த நெற்பயிர்கள் கண் எதிரே அழுகி வருவதைக் கண்டு விவசாயிகள் செய்வதறியாது விழி பிதுங்கி நிற்கின்றனர். நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். சாயப்பட்டறை கழிவுநீர் நிலத்தடி நீரையும் கிணறு, ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் மாசுபடுத்தியுள்ளது. இதனால் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் வேளாண் துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகள். இங்கே ஒரு 10-12 ஏக்கரை நாங்கள் நெல் பயிர் பண்ணியிருக்கிறோங்க. 5020 ரகம். இப்போ 2 மாதம் ஆகுதுங்க நாங்கள் நடவு நட்டு. இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலினூர் வழியாக வர்ற அந்த தண்ணி தான், ஏரி தண்ணி தாங்க. அந்த தண்ணியிலிருந்து தான் நாங்கள் நடவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஏரியா பூராமே சாயப்பட்டறையிலிருந்து வர்ற கழிவு நீர் வந்து கலந்து அந்த தண்ணியில் கலந்து பூரா சிவப்பு கலராக எங்கள் காட்டுக்குள்ள நிற்கிதுங்க. நைட்டு நாங்கள் மோட்டர் போட்டுட்டு வந்தோம். இப்போ காலையில் போய் பார்த்தா பூரா சிவப்பு கலராக நிற்கிது தண்ணி பூரா. எல்லாமே பழுக்குதுங்க. அப்படியே இப்போ இந்த காலையில் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா பழுப்பு தட்டிடுச்சுங்க. பயிர் பூரா அழுகி போயிடும். அது நாங்கள் எப்படி அந்த எல்லாம் கடனை வாங்கி போட்டு தான் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு கூட்டுறவு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறோம், பயிர் லோன் வாங்கி போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் எப்படி திருப்பி கட்டுறது, என்ன பண்றோன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் வகையில் செயல்படும் சாயப்பட்டறை தொழிற்சாலைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் மோகன் பாபு.